ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துல வசனத்தை ஆராய்ந்து அறிவதிலே மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. காரணம், பரிசுத்த ஆவிக்குள்ள நாம் ஒருவருக்கு ஒருவர் பலப்பட, வசனத்தை பார்க்க, வசனத்தை பேச ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். எனவே போன பகுதி நாம் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஆராய்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதில் நிறைய விதமான கேள்விக்கான பதில்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்கள் பகுதிகளிலே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் நாம் இந்த 2026ஆம் ஆண்டில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். கடைசி மணி நேரத்தின் கடைசி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ரொம்ப துல்லியம். என உலகம் முழுவதும் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் தெளிவாய் அறியும்படி கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறார். எனவே மிகுந்த கவனமாய், ஏன்னா இப்போ தியானித்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தவர்கள் இருக்க போவதில்லை. அதை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். சபையால் பிறந்திருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் அந்த நாட்களில் இருக்கப்பட போவதில்லை. பரிசுத்த ஆவியானவரோடு கூட அந்த நாட்களில் எல்லாம் மத்திய ஆகாயத்தில் இருக்க போகிறார்கள். ஏன்னா அந்த கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த காரியங்கள் நடக்கிறதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். நாங்கள் போதிப்பதற்கு காரணம், நாம் யாரும் கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் தேவனை அறிந்து கொண்டு ரட்சிப்பின் பாதையில் வந்து இறுதி வரை நிலைத்து நின்று நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்ற முகாந்தரம் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே. எனவே தொடர்ச்சியாய் அநேக காரியங்கள் ஆராயும் போது நிறைய காரியத்தை பேசுவதற்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார். இப்போ தொடர்ந்து மார்க் எழுதின சுவிசேஷத்துல 28, 29, 30, 31 இந்த 4 வசனங்களில் அத்திமரத்தை குறித்து அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறதை வேதாகமத்தில் மார்க் பதிவு பண்ணுகிறார். ஏற்கனவே லூக்காவில், அதாவது ஏற்கனவே மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அவைகளை பார்த்திருக்கிறோம். இப்போ மார்க்கும் அதை குறித்து எழுதுகிறார். இதை குறித்து நம் மத்தியில் ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக நாம் மார்க்குவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவுடைய வருகையும் வருகைக்கு முன்பாக சம்பவிக்கிற காரியங்களையும் ஆண்டவர் ஏற்கனவே அதை திட்டம் தெளிவுமாக தீர்க்க தரிசனமாக நம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இயேசு தனித்திருக்கும் பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து இது எப்பொழுது சம்பவிக்கும், இது எப்பொழுது நடக்க முடியும், வருகைக்கும் இவை சம்பவிக்க காலத்துக்கு என்ன அடையாளம்னு கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் இவைகளெல்லாம் என்ன சொல்லி வர்றாருன்னா ஒவ்வொரு அடையாளங்களை தான் சொல்லி வருகிறார். இப்ப இதுல ஒரு அடையாளம் மேல நம்ம பார்த்தோம். அந்நாட்களில் உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானத்தில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய வருகை மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள் சொல்லிட்டு அந்த 27ஆம் வசனம் சொல்றது பாருங்க. அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுறை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார். இது சொல்லப்பட்ட அடையாளம். ஆனா இந்த அடையாளத்திற்கு ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்தே பதிலை கொடுத்துட்டு இருக்கிறார். பைபிள்ல ஆதியாகமத்திலிருந்தே கடைசி நாட்களிலே தேவன் தமது ஜனத்தை கூட்டி சேர்ப்பார்னு வசனம் இருக்கிறது. இந்த அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் இப்ப ஆண்டவர் சொல்றாரு. அதனாலே இளங்களை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 27ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி தான். ஜனங்களை கூட்டி சேர்ப்பார்னா எந்த ஜனம்? ஒன்னு அத்தி மரம் யூதர்களை குறிக்கும், இன்னொன்று அத்தி மரம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறிக்கும். இப்போ 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறது என்னவென்றால், இப்ப வருகையும் நம்ம அவரோடு சேர்க்கப்படுறது. அப்போ அவர் வராரு, நம்ம போய் அங்க சேர்க்கிறோம். இதுதான் கடைசி நாட்களே நான் என் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன்னு சொன்ன வார்த்தைகள். அப்போ இன்னொரு வசனத்துல நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல விதமாய் சொல்லுகிறது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்ல, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவ்விடத்தில் சேர்க்கப்படுவார்கள். தீர்க்க தரிசனமா யாக்கோபு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்கே இன்றைக்கும் அது நிறைவேற காத்திருக்கிறது. சமாதான கர்த்தர் வருமளவும்.
அப்போ இந்த இடத்துல நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்தோம்னா, இப்ப ஆண்டவர் அத்தி மரத்தினால் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு உவமைன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அநேக உவமைகளை சொல்லி இருக்கிறார். இப்ப இதே வசனத்தை இப்ப இங்க என்னன்றா வசந்த காலம் சமீபமாயிட்டுன்னு பாருங்கன்றாரு. லூக்காவின் புஸ்தகத்துல என்ன சொல்றாரு பாருங்க, அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் கவனித்து பாருங்கள் என்றார். வித்தியாசம் இருக்குது, கவனிச்சு பாருங்க. 21 அதிகாரம் 29, 30. அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்ற மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளர்க்கிறதையும் நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று அறியுங்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. இப்ப அத்தி மரம் அப்படின்னா இஸ்ரவேலரை குறிக்கும். அவங்க தளர்ச்சிட்டாங்களே, ஒரு தேசமா உருவாக்கப்பட்டாங்களே, இன்னைக்கு என்ன யுத்தங்கள் என்ன வந்தாலும் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இது எதை முன்னடையாளமாய் படுத்துகிறது என்றால் வசந்த காலம் சமீபமாயிற்று. ஏன்னா பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். மத்திய 24 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள், அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று அறியீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்ப இவைகள் எல்லாம் என்று சொல்லும் பொழுது அத்தி மரம் சில நேரங்களிலே இஸ்ரவேலரை தான் குறிக்கும், வேற யாரையும் குறிக்காது. அவர் இஸ்ரவேலருக்காக தான் வந்தாரு, இஸ்ரவேலரை குறித்தே பேசுறாரு. அதனாலதான் அத்தி மரம், அத்தி பழம், அத்தி பழத்தை தேடின சபிக்கிறாரு, பட்டு போயிற்று, வேறு அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா உவமைகள் நீங்க பாத்தீங்கன்னா அத்தி மரத்தை பற்றி தான் இருக்கும். இப்ப இங்க யோவேலின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது யோவேல் 1 அதிகாரம் 6, 7 வசனங்களில பார்க்கும் பொழுது, எண்ணி முடியாத பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது, அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. அது என் திராட்சை செடி அழித்து என் அத்தி மரத்தை உரிந்து அதன் பட்டையை முற்றிலும் தின்று போட்டது, அதன் கிளைகள் வெண்மையாயிற்று. என் அத்தி மரம். அப்ப ஆண்டவர் தமது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தான் சொல்றார். ஓசையான் புஸ்தகத்துல 9 அதிகாரம் 10 வசனம் கூட இதுதான் சொல்லுகிறது. இன்னைக்கு பாருங்க அத்தி பரங்களை. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எரேமியா 24 அதிகாரத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னா, ஆண்டவர் கேட்கிறார், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமிலுள்ள தச்சரையும் கொள்ளரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பொழுது, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன்வைக்கப்பட்டிருந்த அத்தி பழங்கள் உள்ள 2 கூடைகளை கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார், எனக்கு காண்பித்தார். இப்ப இவன் ஒரு தரிசனத்துல இவன் அவெல்லாம் பாக்குறான். 3ஆம் வசனத்துல வரும்பொழுது, கர்த்தர் எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்ன்னு கேட்கிறார். இவன் சொல்றான், அத்தி பழங்களை காண்கிறேன். அத்தி பழம் என்பது இஸ்ரவேலரை குறிக்கும். ஆண்டவரே சொல்றார் 5வது வசனத்துல, நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போக விட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிடுவேன். இங்கிருந்து சிறைப்பட்டு போன கல்தேயர் தேசத்துக்கு போன யூதர்களை ஒப்பிடுவேன். ஆண்டவரே சொல்லிட்டார், அத்தி பழம் அத்தி மரம் யாரை குறிக்கும்னா இஸ்ரவேலை தான் குறிக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இதை சொல்லி கடைசி நாட்களிலே 4 திசைகளிலிருந்து யாரை சேர்ப்பாராம்? இஸ்ரவேலரை சேர்ப்பார். இன்னொரு வார்த்தை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ இப்படி சொல்லலாம் பாஸ்டர். ஒண்ணு வந்து அவங்க மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள், அடுத்தது நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது வெறும் யூதர்களை மாத்திரம் அத்தி மரம் அத்தி பழம் அப்படின்னு சொல்லும் போது யூதர்களை மாத்திரம் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆயத்தமா இருக்கிறவர்கள் எல்லாரையும் குறித்து தான் சொல்லப்படும். யோவான் 10 அதிகாரம் 16 வசனம் இதுமே சொல்லுகிறது, இந்த தொழுவத்தில் உள்ளவைகளை அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனாகும். அப்போ தொழுவத்தில் இல்லாத ஆடு, நம்மலாம் யாருன்னா யூதர்கள் அல்லாதவர்கள், தொழுவத்தில் இல்லாத ஆடுகள். சொந்தமானதிலே வந்தால் சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஜான் சாப்டர் 11 verse 52ல நம்ம பார்க்கும்போது,
அந்த ஜனத்திற்காக மாத்திரமல்ல, சிதறப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னான். வெறும் யூதர்களுக்காக மாத்திரமல்ல, சிதறடிக்கப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களுக்காக. விசுவாசிக்கிற வசனம் சொல்றது, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். அப்போ என்ன வசனம்னா, இங்க அத்தி மரம் அப்படின்னா யூதர்களை குறிக்கும். வெறும் யூதர்களுக்காக மாத்திரமல்ல, எல்லாருக்காகவும், உலக ரட்சிப்புக்காக, உலகத்தின் ரட்சகராகத்தான் இயேசு வந்தார் என்பதை இங்க சொல்லப்படுகிறது. அப்போ இவர் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள், அத்திமரம் துளிர் விடும் பொழுது, எல்லாரும் ஒன்றா சேர்க்கப்படும் பொழுது, வசந்த காலம் சமீபமாயிற்று, அவர் சமீபத்தில் வந்திருக்கிறார். எங்க வந்திருக்கிறார்னா வாசல் அருகே வந்து நிற்கிறார் என்று அறியுங்கள். ரொம்ப கிட்ட வந்துட்டாரு. வாசல் கிட்ட வந்து உள்ள வரதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஆனபடியால் வசந்த காலம் சமீபமாயிற்று, அவர் வருகை மிக சமீபமா இருக்கிறது. இவைகளை ஆண்டவர் சொன்னார். இப்ப சொல்லிட்டு, இவைகளை எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த சந்ததி என்று சொன்னால் இந்த ஜனம் என்று அர்த்தம். அதாவது ஜனம் என்ற ஒண்ணு பஸ்டர். இப்போ அத்திமரம் துளிர் விடும் போதுனா இஸ்ரவேல் மீண்டும் ஒரு தேசமாய் வரும்போது, ஆமா, ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போதும் அவர்கள் ஒரு தேசமாய் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க. அதை குறித்து 722ஆம் ஆண்டு பிஃபோர் தி கிரைஸ்ட், இயேசு பிறப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்டது. 10 கோத்திரம் வந்து உலகம் முழுவதுமாக சிதறடிக்கப்பட்டார்கள். 586ஆம் ஆண்டு பாபிலோன் ராஜாவாக இருக்கிற நேபுகாத் நேச்சர் யூதயா தேசத்தின் மீது அங்கு சிதறடிக்கப்பட்டு அவர்களும் சிதறடிக்கப்பட்டாங்க. அப்போ மொத்த யூதர்களை ஒட்டு மொத்தமாக 586ஆம் ஆண்டு உலகம் முழுவதுமாக சிதறடிக்கப்பட்டுட்டாங்க. சிதறடிக்கப்பட்ட அவர்கள் மறுபடியும் அந்த அத்திமரம் எப்ப துளிர் விட்டது என்று சொல்லி வேதத்தை சரித்து பார்க்கிற போது, கிறிஸ்து வரும்பொழுது கூட இஸ்ரவேல் தேசம், யூதர்கள் ஒரு இடத்துல இல்ல, சிதறிக்கப்பட்டு இருந்தாங்க. சொந்த தேசம் அவங்களுக்கு இல்ல. உலகத்திலே யூதருடைய வாழ்க்கையிலும் அல்லது இஸ்ரவேல் தேசத்தில் எந்த காரியம் நடந்தாலும் இந்த கிருபையின் காலத்துல கிறிஸ்து இயேசுனுடைய வருகைக்கான அடையாளமாகவே யூதர்களையும் யூதய இஸ்ரவேல் தேசத்தையும் ஆண்டவர் முன் அடையாளமே வச்சு சொல்லி இருக்கிற காரியம். இந்த இடத்துல அத்திமரம் துளிர்விடும் பொழுது என்ன நடக்குமா, வசந்த காலம் என்ன ஆயிடுச்சா, சமீபம் ஆயிற்று என்று அறியுங்க. அப்போ 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அத்திமரம் என்ன ஆயிடுச்சுங்க, துளிர் விட ஆரம்பிச்சிச்சு. வசந்த காலம் தொடங்கிச்சு. வசந்த காலம் தொடங்கிச்சுன்னா அதுக்கு விளக்கத்தை சொல்றாங்க. கிறிஸ்து இயேசு வாசப்படியில் வந்து தட்டி கொண்டு இருக்கிற காலத்துல வந்துட்டோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அல்ல. ஒவ்வொரு 7வது திருசபைக்கு ஆண்டவர் லவோதியா திருசபைக்கு சொல்லும் பொழுது இதோ நான் வாசப்படி கதவை தட்டுகிறேன். இந்த வசந்த காலத்திலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய இதய கதவை தட்டி கொண்டிருக்கான். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ண, அவன் என்னோடு கூட போஜனம். அது ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. ஆகையால இந்த காலம் என்பது வசந்த காலம் என்ன ஆயிடுச்சுங்க, எப்பொழுது ஒரு அடையாளம். கிறிஸ்து இயேசுக்கு வருகைக்கு முன்பாக அத்திமரம் என்ன ஆயிடுச்சுங்க, துளிர் விடணும். துளிர் விட்டு ஆயிடுச்சு. 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி துளிர் விட்டு ஆயிடுச்சு. வசந்த காலம் தேசமாக உருவாக்கப்பட்டது. அவங்களுக்கு விடுதலை தந்தது அல்லது தேசம் உருவாக்கப்பட்ட டிக்ளேர் பண்றாங்க. இஸ்ரவேல் தேசம் அது வரைக்கும் தேசம் இல்லாம உலகம் சிதறடிக்கப்பட்டவர்கள் தேசமாக அங்கு அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படவில்லை. இல்ல இல்ல இல்ல, ஒரு தேசமா அது இளம் துளிர்த்துச்சு. வசந்த காலம் சமீபமாயிற்று. ஆண்டவர் வாசலில் நிற்கிறார். அவர் வரும் நாளும் பொழுது, அதாவது இது சொல்லப்பட்டிருக்கிற காரணம்னா, அவருடைய வருகைக்கு முன்பதாக பூமி நாலா திசைகளிலும் இருக்கிறவர்களை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்றாரு. ஏன்னா இப்பத்துக்கு 1 கோடி பேர் தான் வராங்க. ஆமா, இப்பத்துக்கு 1 கோடி பேர் தான் நம்ம இந்தியாவில இருக்கிறாங்க. ஆமா, எல்லா தேசங்களிலும் இருக்கிறாங்க யூதர்கள். அமெரிக்கால பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இருக்கக்கூடிய ட்ரம்ப் உடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல 80% பேர் வந்து யூதர்கள் தான். அவர்கள் எல்லாம் அங்கங்கதான் இருக்கிறாங்க. ஆனா இந்த வசனத்தில் இருக்கிற காரியங்கள் பார்க்கும்போது அத்திமரம் துளிர் விடும் போது அப்படின்னு சொல்லும் போது இஸ்ரவேல் ஒரு தேசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு பிறகு என்ன சொல்றீங்க அப்படின்னா,
இவைகள் எல்லாம் சம்பவிப்பதற்கு முன்னே, எது மேலக்கர காரியங்கள் எல்லாம் சம்பவிப்பதற்கு முன்னே இந்த சந்ததி ஓய்ந்து போகாது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். சந்ததி என்பது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது, ஒருவேளை ஆண்டவர் மனுஷனை அப்படி நித்திய பறவையா படிச்சிருக்கலாம், இழந்த பிறகு அவனுக்கு ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறார். அதுல அதிகமான வருஷத்தை வாழ்ந்து வரும் என்று சொல்லா 969 ஆண்டுகள் அவர் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமா ஆதாம் 930 ஆண்டு வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ஒருவேளை 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 2 கோணத்தில் எடுக்கலாம். ஒண்ணு உலகத்தை அவர் அழிக்க வருவதற்கு 120 வருஷத்துக்கு முன்பு என்பது எடுக்கலாம். அப்படி இல்லைனால் இவன் வாழ போகிற ஆண்டுகள் 120 வருஷம் தானே என்பதை ஒருவேளை 120 ஆண்டை ஆண்டவர் குறைத்திருக்கலாம். ஆனால் சங்கீதத்தில் வரும்போது 70 இல்லை 80 ஆண்டுகள் நான் ஒரு சந்ததி என்பதை அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ 80 ஆண்டு ஒரு சந்ததி அப்படின்னா, இந்த அத்தி மரம் துளிர் விட்ட பிறகு இருக்கக்கூடிய ஒரு சந்ததி காண முன்னே இவைகள் எல்லாம் ஓய்ந்து போகாது என்பதை தேவன் சொல்லுகிறார். அப்ப துல்லியமா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 2028 வந்துச்சுன்னா இதோடைய 80 ஆண்டுகள் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இந்த தேசமாய் மாறி 80 ஆண்டு முடிய போகுது. 2028ஆம் ஆண்டு வரும்போது அது 80 ஆண்டுகள் முடிகிறது. அதே போல 2017ஆம் ஆண்டு வந்த போது என்ன நடந்ததுன்னா, அதோடைய 70வது ஆண்டை எட்டி வரும்போது 69 ஆண்டுகள் முடிகிற அந்த சூழ்நிலையில நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க டேட் வைஸா பாத்தீங்கன்னா, அந்த மே மாதம் 14ஆம் தேதி தாண்டின உடனேயே அது 70 ஆண்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த 70 ஆண்டுக்குள்ள வந்த பிறகுதான் எருசலேம் இஸ்ரவேலின் தலைநகரமாய் மாற்றப்படுகிறது. அப்பத்திலிருந்து தொடங்கப்பட்ட இந்த பிரச்சனை தான் இன்னும் நம் கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அங்க சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி 70 ஆண்டுகள், அதுக்கு பின்பது 80 ஆண்டு வருத்தமும் சஞ்சலமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 70 ஆண்டை தாண்டின இஸ்ரவேல் இப்ப வருத்தத்துக்குள்ளும் சஞ்சலத்துக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் போய் கொண்டிருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு இதை பேசிக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கூட இஸ்ரவேல் அலர்ட்ல வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி தாக்கினாங்களோ அதிலிருந்து பயங்கரமான சூழ்நிலைகள் அதை சூழ்ந்து வருகிறதை பார்க்கிறோம். வருத்தமான சூழ்நிலைகளில போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல இருக்கக்கூடிய காரியங்கள்ல ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் சம்பவிப்பதற்கு முன்னே இந்த சந்ததி ஓய்ந்து போகாது. அதை சொல்லிட்டு அதை இன்னும் ஆத்தரைஸ் பண்றதுக்கு சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வாயிலிருந்து படுப்புகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒழிந்து போகாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல இந்த வசனத்துல ஏதாவது சொல்லி முடிக்கிறது? அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். சிலர் என்ன விளக்க சொல்றாங்க, குமாரனுக்கு தெரியும், குமாரனை அவர் அறிவியார் இல்ல, அப்படி அது அவங்க சொல்றாங்க. இல்ல அப்படின்னா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்திருந்த போது அவருக்கு அது விளக்கப்படவில்லை. ஏன்னா சீசர்களை பார்த்து ஒரு முறை சொல்றாரு, என் பிதா எனக்கு எவைகளை சொன்னாரோ ஒன்று மறைக்காமல் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறேன். ஆனால் அவர் பரமேறி போன பிறகு எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். அங்க இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கு. அப்போ அதான் என்ன சொல்றாரு, வசனம் ஒழியில அந்த நாழிகை பிதாவுக்கு தெரியும், மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்கள் அறியார், குமாரனும் அறியார். இப்ப அவருக்கு தெரியும், அவர் வரப்போறாரு. நமக்கு இப்ப தெளிவா வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கு. சபையில ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் இப்ப ஊழியர்களை கொண்டு வசனத்தின் மூலம் தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்காரு. தெளிவான வார்த்தையை கேட்டு இந்த வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல இயேசுவே தன் வாய்மொழியாக சொன்னாரு, அந்த நாளையும் அந்த நாள்களையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியார். அப்போ தெளிவா சொல்றாரு, இந்த காரியம் யாருக்கு தான் இருக்குது? இப்போ பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரம் தான் தெரியும். அதுக்கு உதாரணமா சொல்றாரு, தூதர்கள் எங்க வாசம் செய்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் வாசம் செய்கிற தூதர்களுக்கு கூட தெரியாது, பரலோகத்தில வார்த்தை என்ற நாமத்தில் இருந்த இயேசுக்கும் தெரியாது. அப்ப யாருக்குமே தெரியாத ஒரு காரியம் பிதா ஒருவருக்கு தான் தெரியும், அவருடைய வருகை குறித்து. கிறிஸ்து அவர் தான் வர்றாரு, ஆனா அவருக்கு குமாரன் அறியாருன்னு தான் இருக்குது.
அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த வருஷத்துல, இந்த மாதத்துல, இந்த தேதியில இயேசு வருவாரு என்று சொல்ற வார்த்தைய எப்படி பகிரங்கமாக துணிகரமா சொல்வது? அது ஒரு நாள் வேதத்துக்கு புறமான சத்தியம். எந்த வருஷம் கணக்கு பண்ணி இந்த ஆண்டு, இந்த வருஷம், இந்த தேதியில அவர் வந்துருவாரு என்று சொல்ற சத்தியம் தயவு செய்து யாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏன்னா இயேசுவே தன்னுடைய வாய்மொழியாக சொல்லிட்டாரு. இந்த மார்க்கின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல பிதாவை அந்த நாளையும் அந்த நாழிகையும் குறித்து பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். ஏன்? அதாவது ஐயா என்ன சொல்ல குமார் வர டேட்டை குறிப்பிட்ட சொல்ல முடியாது. ஆனா அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அவரு சமீபமா இருக்கிறது. வாசல் அருகிலே வந்து இருக்கிறார் என்று அறியுங்கள். அதுல ரொம்ப முக்கியமா இந்த அதிகாரத்தை பொறுத்தவரையிலும் 2 விஷயம் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கு. அடிக்கடி பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாததினால், நீங்க அந்த காலத்தை நீங்க அறியாம இருக்கும்போது மற்றவங்க வந்து சொல்லுவாங்க, பேசுவாங்க, எதையும் நீங்க நம்பாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருங்கள். இந்த அதிகாரம் முழுவதும் எச்சரிக்கையாயிருங்க, விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. இதுல அதிகமா வர வார்த்தை விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இதுதான் ரொம்ப அதிகமா அவரு இந்த 13வது அதிகாரத்துல வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்ப இந்த பகுதியில நீங்கள் பார்க்கும் போது இந்த வசனத்துக்குரிய காரியங்கள் நமக்கு ரொம்ப துல்லியமாய் விளக்கப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின இந்த சுவிசேஷத்தில் அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதியை மத்திய எழுதுகிறதை நாம் தியானித்து வந்தோம் 24ஆம் அதிகாரத்துல. அதை கடந்து வந்திருக்கிறோம். ஆனா மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அவர் பேசின காரியம் இன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. ஒருவேளை மத்திய எழுதின சுவிசேஷம் நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 மாசத்துக்கு இல்ல 5 மாசத்துக்கு முன்ன அந்த பகுதியை நான் பேசியிருக்கலாம். ஆனா இந்த 5 மாசத்துக்குள்ள இன்னும் வேதத்தை ஆராய இன்னும் ஏராளமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறபடியால் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அதே பகுதி வரும்போது இன்னும் ஆணித்தரமான சில காரியங்களை நம்மால பார்க்க முடிகிறது. அப்போ அப்படி வேதத்தை நாம் இரவும் பகலும் தியானித்து தேவனோடு கூட இருக்கும் போதுதான் ரொம்ப தெளிவாய் நாம் அவரோடு கூட கடந்து போக முடியும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளணும். கடைசி மணி நேரம் எழுதப்பட்டிருக்கிற எல்லா காரியமும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் தெளிவாய் நிறைவேறி இருக்கிறது. எனவே ஆயத்தப்படுங்கள். பாஸ்டங்க திரும்ப சொன்ன விஷயத்தை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அதாவது விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஆயத்தமாயிருங்கள். அப்போ கர்த்தர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவார். எனவே மீதியான காரியங்களோடு கூட 32ஆம் வசனம் முதல் கொண்டு 37ஆம் வசனம் வரை இந்த பகுதி முடிகிறது. ஆனாலும் அடுத்த பகுதியில அந்த வசனங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதுவரை நாங்கள் எல்லாம் உங்ககிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.